Hi friends, so welcome everyone. So welcome to உங்கள் அகாடமி டிஎன்பிஎஸ்சி லைவ் செஷன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா டார்கெட் 200 ஃபார் குரூப் ஒன் பிலிம்ஸ் 30 days டெஸ்ட் சீரிஸ். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 3 பார்ட்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4, ஓகேவா? அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து 37 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் யாராச்சும் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா ஸோ அதையும் போய் பார்த்துருங்க. ஸோ இன்னைக்கு பார்ட் 4ல 38லேருந்து நம்ம வந்து கன்டினியூ பண்ணலாம், சரியா? ஓகே, ஸோ கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அன்அகாடமி ஆப்ல வந்து பார்த்தா எக்கச்சக்கமான ஃப்ரீ கிளாஸஸ் வந்து இருக்கு, ஓகே? ஸோ அந்த ஃப்ரீ கிளாஸஸை நீங்கள் வந்து அவைல் பண்ணுறதுக்கு ஸோ பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நீங்கள் வந்து அன்அகாடமி ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரீ கிளாஸ் பார்க்கறதுக்கு ஒரு ஒரு இன்வைட் கோடு வந்து கேட்கும், ஓகே? ஸோ அந்த இன்வைட் கோடில் வந்து என்னோட பேர் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த கோர்சஸ் அந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அஜய்குமார் எஸ், ஸோ இந்த கோட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான எல்லா ஃப்ரீ கிளாஸும் வந்து பார்த்தீங்கன்னா அன்அகாடமி ஆப்பில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும், ஓகே? ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்து ஓப்பன் பண்ணுங்க. தட் இஸ் அப்ளை பண்ணிட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரீ கிளாஸஸ் நிறைய வந்து இருக்கு, கொஷின்ஸும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணியிருக்காங்க, ஓகே? ஓகே, ஸோ இன்னைக்கான கிளாஸ்க்கு நம்ம வந்து போயிடுவோம். ஸோ ஆல்ரெடி 37 நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு 38லேருந்து பார்க்கணும். சாரி, ஆல்ரெடி 38 பார்த்துருக்கோம். ஸோ 39, ஓகேவா? 39. During 5-year plan period, annual plans were followed in the period of 5 ஆண்டு திட்ட காலங்களில் ஓராண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து எது? 1966, 69, 70, 71, 73, 74, 76, 77. Answer. During 5-year plan period, annual plans were followed in the period of. Answer. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓகேவா? 1966, 69. ஸோ 5 ஆண்டு திட்டங்கள்ல ஆனுவல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் நம்ம வந்து போட்டிருப்போம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1966, 69, ஓகேயா? ஸோ இது வரைக்கும் எத்தனை 5-year பிளான் வந்து போட்டிருக்கோம்னா 12 5-year பிளான்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ ரைட் ஃப்ரம் 1951 ஆரம்பிச்சு 2017 வரைக்கும் நம்ம வந்து போட்டிருக்கோம், ஓகேயா? ஸோ இதுல சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் வந்து இருக்கு பாருங்க. 5-year பிளான் எங்கேருந்து நம்ம வந்து பாரோ பண்ணோம்னா சோவியத் யூனியன், ஓகே? அண்ட் இந்த 5-year பிளானை வந்து ப்ரிப்பேர் பண்றது யாருன்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ 5-year பிளானை அப்ரூவ் பண்றாங்க, ஓகே? ஸோ பிளானிங் கமிஷன் ப்ரிப்பேர் பண்றாங்க, டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து அப்ரூவ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5-year பிளான் வந்து 1951, 56 அக்ரிகல்ச்சருக்காக போடப்பட்ட ஒரு பிளான். இதை வந்து ஹரட் டோமர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், ஓகே? அதே போல செகண்ட் 5-year பிளான் வந்து பார்த்தா இண்டஸ்ட்ரீஸ்க்காக வந்து போடப்பட்ட ஒரு பிளான். இதை வந்து மெகலனோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அண்ட் அதே போல பிளான் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு 1966, 69, ஓகே? ஸோ இதை வந்து நம்ம ஆனுவல் பிளான் ஆர் பிளான் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், ஓகே? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், பாகல்பூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன் வந்து எங்க இருக்கு? ஜார்க்கண்ட், யூபி, வெஸ்ட் பெங்கால், பீகார். பாகல்பூர் அனல் மின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஜார்க்கண்டா, யூபியா, வெஸ்ட் பெங்காலா, பீகாரா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓகேவா? பீகார். ஸோ பாகல்பூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னா பீகார்ல வந்து இருக்கு. ஸோ இந்தியாவில் இருக்க சில இம்பார்ட்டன்ட் தெர்மல் பவர் ஸ்டேஷன் லிஸ்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மத்திய பிரதேஷ்ல வந்து அமர்கான்டக், மகாராஷ்டிரா வந்து அமராவதி, யூபியில வந்து அன்பாரா, பீகார்ல வந்து பாருனி, அதே போல கர்நாடகாவில் வந்து பார்த்தா பெலேரி, சத்தீஸ்கர்ல வந்து பிலாய் தெர்மல் பவர் பிளான்ட், ஜார்க்கண்ட்ல வந்து பொக்காரோ தெர்மல் பவர் பிளான்ட், மகாராஷ்டிரால சந்திராபூர், ராஜஸ்தான்ல வந்து பார்த்தா சாப்ரா, யூபியில வந்து தாத்ரி தெர்மல் பவர் பிளான்ட். அதே போல தமிழ்நாட்டில் இருக்க சில இம்பார்ட்டன்ட் தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ், எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன், அதே போல மேட்டூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன், நார்த் சென்னை தெர்மல் பவர் ஸ்டேஷன், அதே போல தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷன். ஒரு 4 இம்பார்ட்டன்ட் தெர்மல் பவர் ஸ்டேஷன் தமிழ்நாட்டிலேயே வந்து இருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 41. Who is the responsibility to maintain the official rate of exchange? அதிகாரப்பூர்வமான அந்நிய செலவாணி மற்றும் விகிதத்தை அறிவிக்கும் அதிகாரம் உள்ள வங்கி வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், வேர்ல்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆன்சர். Who is the responsibility to maintain the official rate of exchange? RBI,
மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸா, வேர்ல்ட் பேங்கா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா? ஆன்சர் ஆன்சர் போடலாம் பாருங்க, ஈஸி தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஹூ இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி டு மெயின்டைன் தி அஃபிஷியல் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்? ஸோ யாருன்னா ஆர்பிஐ தான். ஓகே. ஸோ ஆர்பிஐ ஆக்ட் வந்து எப்போ போட்டிருப்போம்னா 1934ல வந்து ஆர்பிஐ ஆக்ட் வந்து போட்டிருப்போம். ஸோ ஆர்பிஐ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம்னா 1935 கல்கட்டால வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஆர்பிஐ 1937ல கல்கட்டால இருந்து மும்பைக்கு வந்து நம்ம மூவ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் 1949ல ஆர்பிஐ நம்ம என்ன பண்ணியிருப்போம், நேஷனலைசேஷன் வந்து பண்ணியிருப்போம். ஓகேயா. அதே போல ஆர்பிஐயோட ஜோனல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஜோனல் ஆஃபீஸ் வந்து இருக்கு. நார்த்ல வந்து நியூ டெல்லி, சவுத்ல வந்து சென்னை, ஈஸ்ட்ல வந்து கொல்கட்டா அண்ட் வெஸ்ட்ல வந்து பண்ணா மும்பை. ஓகேயா. அதே போல 19 ரீஜனல் ஆஃபீஸ், 11 சப் ஆஃபீஸஸ் வந்து இருக்கு. ஓகே, இதையும் நோட் பண்ணிக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் ரிசர்வ் பேங்க் ஸ்டாஃப் காலேஜ் எங்க இருக்குன்னா சென்னையில இருக்கு. அண்ட் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பேங்கிங் இது எங்க இருக்குன்னா பூனேல வந்து இருக்கு. ஓகேயா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 42 நியூ எக்கனாமிக் பாலிசி ஃபார் லிபரலைசேஷன் அண்ட் பிரைவேடைசேஷன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன். இந்திய பொருளாதாரத்தை தாராளமயம் மற்றும் தனியார் மயமாக்குவதற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 1985, 1991, 1990, 1999. ஆன்சர் ஈஸி. எப்போ எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 1991. ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். யாரோட பீரியட்னா பிவி நரசிம்மராவ் அவரோட கவர்மெண்ட் பீரியட்ல தான் வந்து 1991ல நியூ எக்கனாமிக் பாலிசி நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம். ஸோ அப்போதைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இருந்திருப்பார். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 43 அரேஞ்ச் த ஃபாலோவிங் மவுண்டெயின்ஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத். ஸோ வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் மவுண்டைன் ரேஞ்சை அரேஞ்ச் பண்ணும். தௌலகிரி, மவுண்ட் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா, நந்தாதேவி. ஸோ கரெக்டா அரேஞ்ச் பண்ணும். நார்த் டு சவுத் இருக்கும் மவுண்டெயின்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, 4123. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நந்தாதேவி வந்து வரும், அதுக்கப்புறம் தௌலகிரி, அதுக்கப்புறம் மவுண்ட் எவரெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பாருங்க கஞ்சன்ஜங்கா. ஓகே, ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும், நந்தாதேவி வந்து வரும். ஸோ நந்தாதேவி எங்க இருக்கு, உத்தரகாண்ட்ல வந்து இருக்கு. ஸோ இங்க இருக்கு பாருங்க. ஸோ நந்தாதேவி இங்க வந்து இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாருங்க தௌலகிரி இங்க இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் மவுண்ட் எவரெஸ்ட், அதுக்கப்புறம் கஞ்சன்ஜங்கா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நந்தாதேவி, தௌலகிரி, மவுண்ட் எவரெஸ்ட் அண்ட் கஞ்சன்ஜங்கா. ஓகே. நெக்ஸ்ட் 44 which are the following persons accompanied காந்தி டு சம்பாரன்? கீழ்காணும் நபர்களில் சம்பாரன் இயக்கத்தில் காந்தியுடன் தொடர்புடையவர் யார்? ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், ஜேபி கிருபால்னி, சிஆர் தாஸ். ஆன்சர் which are the following person accompanied காந்தி டு சம்பாரன்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜேபி கிருபால்னி. ஓகே, கீழ்காணும் நபர்களில் சம்பாரன் இயக்கத்தில் காந்தியுடன் தொடர்புடையவர் யார்? ஸோ ஜேபி கிருபால்னி. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் தி ஸ்டடி ஆஃப் சாயில் கால்ட்? மண் பற்றிய படிப்பிற்கு பெயர் வந்து என்ன? போமோலாஜியா, நெக்ஸ்ட் ஃபைக்காலஜியா, இல்ல பீடலாஜியா, இல்ல மைக்காலஜியா? ஆன்சர் வாட் இஸ் தி ஸ்டடி ஆஃப் சாயில் கால்ட்? மண் பற்றிய படிப்பிற்கு பெயர் வந்து என்ன? போமோலாஜி, ஃபைக்காலஜி, பீடலாஜி, மைக்காலஜி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, பீடலாஜி. ஓகே, மண் பற்றிய படிப்பிற்கு நம்ம என்னன்னு சொல்றோம்னா பீடலாஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இந்தியாவில் வந்து சாயில்ஸ் ஒரு 8 டைப்ஸா வந்து கிளாஸிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ யாருன்னா ஐகர், இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அவங்க வந்து இந்தியாவில் சாயில்ஸை ஒரு 8 மேஜர் டைப்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அதில் தான் அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில்,
லேட்டரைட் சாயில், சலைன் அண்ட் ஆல்கலைன் சாயில், ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் வந்து இருக்கு. சும்மா வந்து பாருங்க. ஓகே, அடுத்தது 46. How many times the president rule was imposed in தமிழ்நாடு? தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி எத்தனை முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது? 2, 3, 4, 5. How many times the president rule was imposed in தமிழ்நாடு? தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை எத்தனை அமல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். எத்தனை முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது? ஈஸி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, 4. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தா 4 முறை வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. எப்போ போனா 1976, 1980, 1988, 1991, 4 முறை வந்து குடியரசுத் தலைவர் தமிழகத்துல அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, 47. In which case Supreme Court laid down a new doctrine of basic structure of Constitution? எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு என்ற கொள்கை பயன்படுத்தியது என்ற சொல்லை பயன்படுத்தியது? கேஷ்வந்த பாரதி கேசா, கோலக்நாத் கேசா, மினேர்வா மில் கேசா, வாமன் ராவ் கேசா? எந்த கேஸ்? In which case Supreme Court laid down a new doctrine of basic structure of the Constitution? சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கேஷ்வந்தா பாரதி கேஸ். ஓகே, 1973 கேஷ்வந்தா பாரதி கேஸ்ல தான் சுப்ரீம் கோர்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது 48. மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ ஒரு பக்கம் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் அந்த ஸ்டேட்ஸ்ல லோக் ஆயுக்தா வந்து எந்த வருடம் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ராஜஸ்தான், அசாம், யூபி, மத்திய பிரதேஷ். ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து 85, 73, 1981, 1970, 1975. ஸோ ஸ்டேட்ஸ் அங்க லோக் ஆயுக்தா வந்து எப்போ கிரியேட் பண்ணாங்க? ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 5, ஆப்ஷன் பி 2, 1, 5, 3, ஆப்ஷன் சி 5, 3, 2, 1 அண்ட் ஆப்ஷன் டி வந்து 1, 4, 3, 2. ஓகே, ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, 2, 1, 5, 3. ஸோ ராஜஸ்தான்ல வந்து 1973. ஓகேயா, அதே போல அசாம்ல வந்து பார்த்தா 1985, யூபியில வந்து பாத்தீங்கன்னா 1975, மத்திய பிரதேஷ்ல வந்து 1981. ஸோ ஃபர்ஸ்ட் லோக் ஆயுக்தா எங்க கிரியேட் பண்ணாங்கன்னா மகாராஷ்டிரால தான் வந்து கிரியேட் பண்ணாங்க 1971. ஓகேயா, தமிழகத்துல லோக் ஆயுக்தா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 9th July 2018. ஓகே, ஸோ நோட் பண்ணி தமிழ்நாட்டிலையும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 49. ஹூ வாஸ் தி ஆத்தர் ஆஃப் பிருகத் சமிதா? பிருகத் சமிதையின் ஆசிரியர் வந்து யாரு? சுத்ரகா, வாரஹமித்ரா, விஷ்ணு சர்மா, நெக்ஸ்ட் வந்து தண்டின். ஆன்சர். ஹூ வாஸ் தி ஆத்தர் ஆஃப் பிருகத் சமிதா? பிருகத் சமிதாவோட ஆத்தர் வந்து யாரு? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, வாரஹமித்ரா. ஓகே, ஸோ பிருகத் சமிதாவோட ஆத்தர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வாரஹமித்ரா. அண்ட் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பிருகத் சமிதா பை வாரஹமித்ரா இஸ் என்சைக்ளோபீடியா ஆஃப் வைட் ரேஞ்சிங் சப்ஜெக்ட் ஆஃப் ஹியூமன் இன்ட்ரெஸ்ட், அஸ்ட்ராலஜி, பிளானட்டரி மூமெண்ட், எக்லிப்ஸ், ரெயின்ஃபால், கிளவுட்ஸ், ஆர்கிடெக்சர், growth ஆஃப் கிராப்ஸ், மேட்ரிமோனி, டொமஸ்டிக் ரிலேஷன்ஸ், இதை பத்திலாம் வந்து பேசியிருக்காங்க. இதுல மொத்தம் வந்து 106 சாப்டர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இன் தமிழ்நாடு விச் டிஸ்ட்ரிக்ட் டாப்ஸ் ஆன் HDI ரிப்போர்ட்? மனித மேம்பாட்டு குறியீட்டு அட்டவணையில் தமிழகத்தில் முதல் நிலையில் உள்ள மாவட்டம்? தூத்துக்குடி, சென்னை, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி. ஆன்சர். இன் தமிழ்நாடு விச் டிஸ்ட்ரிக்ட் டாப்ஸ் ஆன் HDI ரிப்போர்ட்? ஈஸி, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் வந்து முதல் மாவட்டமா வந்து இருக்கு? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, கன்னியாகுமரி. ஸோ எந்த மாவட்டம் வந்து முதல் மாவட்டமா வந்திருக்குன்னா கன்னியாகுமரி தான் வந்திருக்கு. ஓகே, சரி. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 50 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 13 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் டோட்டலா இது இருக்கும் 50 கொஸ்டின் நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ கடந்த 4 பார்ட்ஸ்ல எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். அண்ட் எல்லாமே கலந்து தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 8, யூனிட் 9, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, இதுமாதிரி கலந்து தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதே போல டெய்லி வந்து பார்த்தா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேவா?
ஸோ இதே போல் நாளைக்கு ஒரு கிளாஸில் நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இன்கேஸ் யாராச்சும் அன்அகாடமி ப்ளஸில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்அகாடமி ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் 1 மந்த்லேருந்து 12 மந்த் வரைக்கும் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. அண்ட் ரெஃபரல் கோட் அஜய்குமார் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% வந்து பார்த்தா டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஓகே, ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஸோ மெசேஜ் பண்ணுங்கள். ப்ரொஃபைலில் வந்து டிஸ்கிரிப்ஷனோட ப்ரொஃபைல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதிலே நீங்கள் வந்து பாருங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதே போல் நாளைக்கு ஒரு லைவ் செஷனில் வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.